இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசினியர்களே, எப்படி இருக்க போகுது? ஏங்க வைத்திருச்ச கிளப்புறீங்க? எல்லாரோட நல்லா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி என்னன்னு பார்த்தா இந்த தடவை துளாராசி. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. யாருக்கு சூப்பராக இருக்கோ இல்லையோ இந்த தடவை துளாராசிக்காரங்களுக்கு தான் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் தான் நம்பவே மாட்டீங்க. என்ன சொன்னாலும் இல்லை இல்லை இல்லைன்னு மட்டும்தான் கமெண்ட் போடுறீங்க. நாங்கள் தான் இருக்குன்னு கூவிட்டே இருக்கோம். அதனால் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே இருக்க தான் போகுது. இல்லை இல்லை இல்லைன்னு கமெண்ட் போகிற துளாராசிக்காரர்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமே தவிர மற்றபடி கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமே துலாமுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் எடுத்தோன்னு என்ன சொன்னேன், சுறுசுறுப்பு அப்படின்ற என்ன பண்ண போறாங்க, ராகு கேதுக்கள் பயங்கரமா உங்களை சுறுசுறுப்பாக்க போறாங்க. 5ஆம் இடத்தில் ராகு, வாவ், வேற என்ன வேணும் சொல்லுங்க. 11ஆம் இடத்தில் கேது. சிந்தனையெல்லாம் பிரம்மாண்டமா இருக்க போகுது. போனா நான் எமிரேட்ஸ் ஃபிளைட்ல தான் போவேன். வச்சா அந்த மாதிரி மண்டபத்தில் தான் எனக்கு கல்யாணம் வைக்கணும். லவ் பண்ணா கூட அப்படியே டைலாக்கா பேசி அந்த பிள்ளைய கொலையா கொல்ல போறேன். என் பிள்ளைங்கிட்ட அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண போறேன். என் சிந்தனை அப்படியே வேற லெவல்ல இருக்க போகுது. இங்கிருந்து நிலால இருக்கிற பாட்டி சுடுற வடையை வித்து எப்படி காசாக்கலாம்னு யோசிக்க போறேன்ற அளவுக்கு இந்த ராகு உங்களை இயக்க போகிறாருன்ற பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, ராகு இருக்கிற இடம் விரிவடையும். அப்ப 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிந்தனை, செயல், காதல், கவிதை, புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம் எல்லாவும் இருக்கக்கூடிய இடத்தில் போய் ராகு அமரப் போகிறார். எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். ஏற்கனவே 4 பிரம்மாண்ட கிரக பயிற்சி உங்களை பிரம்மாண்டமா இயக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன வயசுல நம்ம சொன்ன மாதிரி இந்த சாவி கொடுத்தா ஒரு பொம்மை டக்கு 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 ஆடும்ல, அந்த மாதிரி இந்த தடவை 4 கிரகமும் சேர்த்து உங்களுக்கு சாவி கொடுத்துருக்கு. நீங்க ஆடிட்டே தான் இருக்கணும், அதுதான் விதி. அப்படியே சுகமா சொபஸ்டிகேட்டடா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க துளாராசிக்காரங்களை கூட இந்த தடவை அதெல்லாம் விடமாட்டோம், நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கிரகங்கள் இயக்க போகின்றன. அப்போ 5ஆம் இடத்தில் ராகு, வேலையில் மாற்றம், தொழிலில் பிரம்மாண்டமான வெற்றி, நீங்க யோசிக்கிறது எல்லாமே சக்சஸ் ஆறது, பயங்கர பெரிய மனிதர்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கிறது, பெயர் புகழ் கிடைக்கிறது. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது, ஒரு பாராட்டு குவிதல், வீட்டில் உங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ திருமணம் நடத்தல், சுபகாரியங்கள் நடத்தல், ஒரு வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம் நடக்கிறது, மாதிரி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் தான் போடணும். அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் கேது, லாபத்துல போய் கேது உட்காந்துருக்காரு மேடம் அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி கேது அப்படின்ற பிளானட் நுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை பொருந்திய பிளானட். அப்ப எந்த இடத்துல எனக்கு லாபம் வரும்ன்றத யோசிக்க போறீங்க, அதை பிரம்மாண்டமா எப்படி லாபத்தை வர வைக்கணும்னு இந்த பக்கம் ராகு யோசிக்க போறாரு. ஸோ அப்போ என்ன ஆக போகுது, பிரம்மாண்ட லாபம் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, கடன் அடையலைன்னு நினைச்சீங்களோ இந்த வருஷம் கடன் அடைச்சிருவீங்க. குட்டி குட்டியா வாங்கின கடன் கூட ஒரு பெரிய கடன் கொடுத்து அதன் மூலமா ஃபுல்லா பைசல் பண்ணிடுவீங்க. நகை அப்படின்ற இடத்துல யார் அடமானம் வச்சு எடுக்க முடியாம தவிச்சிங்களோ அத்துணை துளாராசிக்காரனும் நகை கடன்ல இருந்து வெளில வந்துருவீங்க. சூப்பரா குரு பார்வை, வேற என்ன வேண்டும்? உங்க மேல லைட் அடிக்குது, 3ஆம் இடத்து மேல லைட் அடிக்குது, 5ஆம் இடத்து மேல லைட் அடிக்கிறது, சூப்பரா இருக்கு. துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகள் கலையின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட போகிறார்கள். 5ஆம் இடத்துல ராகு உட்காந்து குருவோட பார்வையில இருக்காருங்க. பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறாங்க, அபரிவிதமான வெற்றி கிடைக்க போகுது. யாரெல்லாம் இது வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ இதுதான் சரியான டைம் பீரியட். தயவு செஞ்சு சரியா முறையா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக துயரத்திலிருந்து வெளியில வந்துருவீங்க. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு வந்து நிக்கிறதுக்கான காலத்தை கிரகங்களின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்குது. முறையா சரியாக துளாராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக வியப்பின் உச்சத்தில் தான் இருப்பீங்க. நீயாது நேற்று வரைக்கும் இப்படி இல்லை, இன்னைக்கு என்ன இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் பார்த்து பிரமித்து போகக்கூடிய அளவுக்கு துளாராசிக்காரர்களுடைய வெற்றி அப்படின்றது இருக்க போகிறது. தன்னம்பிக்கை அதிக போகிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இயல்பாவே ஒரு சுபகிரகத்துடைய பார்வை நம்ம மேல படும்போது என்ன ஆகும்னா கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக போகுது. அது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாம பார்த்துக்காங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல உட்காந்து கேது அந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு, அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு, நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடம், கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை வந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காங்க. குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, சின்ன சின்ன மருத்துவ செலவு வர்றது, குழந்தைகள் படிப்புக்காக சில செலவு பண்றது, இடமாற்றம் நடக்கிறது, இதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பணம் வரப்போகுது.
எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா தெரியாது. வாரா கடன் சொல்லி நீங்கள் வரவே வராதுன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சதெல்லாம் இந்த நேரம் என்ன ஆக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய போகுது. நிறையா பேருக்கு வந்து ஒரு பெரிய இடத்தில் வேலை கிடைக்க போகுது. பேர் சொல்கிற மாதிரி, ஏன்னா 5ஆம் இடமே பேர் சொல்கிறது தான். இப்போ நீங்கள் சாதாரண கம்பெனியில் இருந்தீங்கன்னா பேர் சொல்கிற மாதிரியான ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறீங்க. அங்கேருந்து உங்களை ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை அங்கேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ கிடைக்க போகுது. எது இருந்தாலுமே உங்களுக்கான அடையாளம் அப்படின்றது தனித்துவமாக தெரிவதற்கு இந்த ராகு தயாராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு இருக்கிற இடம் பிரம்மாண்டப்படுன்ற மாதிரி இந்த 5ஆம் இடம் பிரம்மாண்டப்பட போகிறது. ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ் சைன். இதில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் கேதுவால் வந்து கொஞ்சம் அப்படியே நிரப்பப்படுறனால லாபம் வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு உங்களுடைய சிந்தனையால் அது வேண்டாம். நம்ம ஏற்கனவே ரொம்ப நல்லவங்களாச்சா, துளாராசிக்காரங்களுக்கு நடிக்கவும் தெரியாது. எப்பயுமே நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஆளாக இருப்போம். இந்த தடவை லாபம் வர்ற மாதிரி வருதே, நம்ம இங்கே வீட்டிலலாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த பக்கம் கேது என்ன பண்ணுவார், அதை பிடிச்சி வச்சுப்பாரா, சரி ஓகே உங்களுக்காண்டி நான் பண்ண போங்கன்னு விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டெக். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களுக்காக நம்ம கொஞ்சம் அலைய வேண்டிய, மற்றவர்களுக்காக நம்முடைய முயற்சிகள் கொஞ்சம் வீணாகக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது. அதுதான் நெகட்டிவ்னு பார்த்தா அது ஒன்று தான். உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை. மர்ம உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கழிவுகள் போகிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேக் பெயின் L1 L2ல கொஞ்சம் கவனமாக இருக்கும். காஃப் மசில்லாம் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. வண்டி வாகனங்களை தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. சைக்கிளில் போனால் கூட சும்மா நீங்கள் நின்றுருப்பீங்க, உங்களை இடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அது காலபுருஷனுடைய 5ஆம் இடம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் துளாராசிக்காரருக்கு குழந்தைகளுடைய அக்கறையில் கவனமாக எடுத்துக்கோங்க. குழந்தைகளை சும்மா திட்டுறது, அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக உட்காந்துருக்காங்களேன்ற மாதிரியான தன்மையை எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். என்ன ஆகுதோ இல்லையோன்ற உங்களுடைய சிந்தனை அதிகாரத்தில் உங்கள் பிள்ளைங்களோட சிந்தனைலாம் வேற லெவலில் இருக்க போகுது. நீங்களும் வேற மாதிரி இருக்க போறீங்க, பிள்ளைங்களும் வேற இருக்க மாதிரி. துளாராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்தால் போதும், இந்த தடவை கனவுகளால் அந்த வீடு நிரப்பப்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே கிடைக்க போகிறது. நிறைய செக்லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போறீங்க, இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் அது நடக்கும்போது அப்படியே டிக் போட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. முருகான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 3 சொல்றதுக்கு முன்னாடி முருகன் வந்து நிப்பா உங்ககிட்ட. அந்த அளவுக்கு இந்த தடவை இறை அருள் அப்படின்றது அல்டிமேட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி யார் அப்படின்னா துளாராசி. அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். நானும் தேடி பார்க்குறேன் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா அப்படின்னு. நெகட்டிவ் நம்ம நினைச்சாதான் நெகட்டிவா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம். இன்னும் என்னன்னா, சில பேர் உறவுகளில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யாரையாவது நம்பி ஏதாவது சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. ரகசியம் பரம ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டம் தான் துளாராசிக்கு. அட்வைஸ்ன்னு பார்த்தா என்னோடது இது மட்டும்தான். இந்த 5ஆம் இடம் காதலை குறிப்பிட்டாலும் 5ஆம் இடம் தேவையில்லாத உறவுகளையும் சொல்லக்கூடிய இடம். அதனால அந்த இடத்துல ராகு வந்து உட்காரும் போது தேவையில்லாத ஒரு தன்மையை கிரியேட் பண்ணி விட்டுருவான். ஏன்னா ஓவர் ஸ்வீட் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்ற மாதிரி ஓவரா நல்ல விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கும்போது சின்ன சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஒரு செக் வச்சிருவாரு ராகு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு சொந்த இடத்த விற்கிறது, சொந்த இடத்துல கூடிய லேண்டை விற்கிறது, அதெல்லாம் வந்து நிகழப்போகுது. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு ஆசையெல்லாம் வாங்கிட்டு வர போறீங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடு எல்லாம் மேற்கொள்ள போறீர்கள். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தூள் கலப்ப போறீங்க. சூப்பரா இருக்க போது இந்த ராகுக்கு எது பயிற்சி. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.